இந்த வீடியோவில் டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நம்ம எல்லாத்தோட டிமேட் அக்கௌண்ட்டும் யார் ஹோல்ட் பண்ணுவா அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டிமேட் அக்கௌண்ட்டோட சார்ஜஸ், அதாவது அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கு எவ்வளோ சார்ஜ், ஏஎம்சிக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிமேட் அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை வச்சு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். அப்போ டிமேட் அக்கௌண்ட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க்கில் வந்துட்டு நம்ம கேஷை ஹோல்ட் பண்ணும். பேங்க் அக்கௌண்ட் நம்மளோட கேஷை வந்துட்டு விர்ச்சுவல் மணியாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் ஹோல்ட் பண்ணும். அதே மாதிரி தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் வந்துட்டு நம்மளோட ஷேர்ஸ், நம்ம வாங்குகிற ஷேர்ஸ், ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்குகிறோம். இப்போ வந்துட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஷேர் வாங்கியிருந்தோம்னா அதை எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் டிமேட் அக்கௌண்ட்டில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டெல்லாம் யார் ப்ரொடெக்ஷன் பண்ணுறா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஷேர்ஸ் மாதிரி மற்ற என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட்டில் ஹோல்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். டிமேட் அக்கௌண்ட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணுறதுக்கு, நம்ம வாங்குகிற மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதில் அப்புறம் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸு, ப்ரைவேட் பாண்ட்ஸு, அந்த மாதிரி பாண்ட்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஒரு கம்பெனி வந்துட்டு புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னா நம்ம வந்துட்டு ஐபிஓ அப்ளை பண்ணுவோம். அதெல்லாம் வந்துட்டு டிமேட் அக்கௌண்ட் வழியாக, எலக்ட்ரானிக் வழியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது 1996 முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த ஷேர்ஸ் எல்லாம் பேப்பரில் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் ஒரு ஷேர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேர் சர்டிஃபிகேட் தருவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது 1996க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் பண்ணிட்டாங்க. அதனால உங்கள் ஷேர் வந்துட்டு தொலையருக்கு, கிளியருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வந்துடக்கூடாது. அதுவும் இல்லாமல் நம்ம உடனே வாங்கி விற்கலாம். எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இந்த ஷேர் வாங்கி அந்த ஷேர் விற்கலாம். அதனால பயங்கரம் க்ரோத் ஆகிருந்தது. 1996 பக்கம் நிறையா இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கிறனால வந்தாங்க. ஸோ இப்போ இது கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஷேர்ஸு, மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ், பாண்ட்ஸ், ஐபிஓ, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கோல்டு, சாவரின் கோல்டு பாண்ட்ஸ் எல்லாம் நம்ம இது பண்ணுவோம். ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற சாவரின் கோல்ட்ஸ் பாண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இந்த டிமேட் அக்கௌண்ட் வழியாகவே. இதுதான் மெயினான யூஸ். ஸோ இப்போ இது யார் ஹோல்ட் பண்ணுறா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, டெபாசிட்ரிஸ் அப்படின்ட்டு இருக்குது. இந்தியாவிலேயே 2 முக்கியமான டெபாசிட்ரிஸ், என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல். இவங்க 2 பேர் தான் எல்லாத்தோட டிமேட் அக்கௌண்ட்டும் ஹோல்ட் பண்ணுவாங்க. இவங்க பேர் டெபாசிட்ரி. நம்ம டிமேட் அக்கௌண்ட் யார்கிட்ட ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட், டிபின்னு சொல்லுவாங்க அவங்கள. பேசிக்காக அவங்க வந்துட்டு பேங்க்ஸு, இந்த இன்ஸ்டிடியூஷன், டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட். அவங்க நமக்கும் டெபாசிட்ரிக்கும் இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாமே டெபாசிட்ரி பார்ட்டிசிபெண்ட் வழியாக தான் நம்ம ஸ்டாக்கை அவங்க இது பண்ணுவாங்க. டைரெக்டாக நம்ம கூட டீல் பண்ண மாட்டாங்க. நடுவில் ஒரு மிடில் மேன் இருப்பாங்க, அவங்க தான் புரோக்கர்ஸ். அவங்க வழியாக தான் நம்ம வந்துட்டு இது பண்ணுவோம். அவங்க வழியாக தான் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ இவங்க வந்துட்டு சர்வீஸ் சார்ஜ் மாதிரி ஒன்று எடுத்துக்குவாங்க 2 பேர்த்துக்கு நடுவில் வந்துட்டு இன்டர்மீடியாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ இந்த என்னென்ன சர்வீஸ் அப்படிங்கிறது, சார்ஜஸ்லாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்திங்கன்னா நமக்கு ஏஎம்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ். புதுசாக ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 200 rupees இருக்கும் அக்கௌண்ட் ஓப்பனிங். ஒரு ப்ரோக்கர்கிட்ட ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Zerodha அப்படிங்கிற ப்ரோக்கர் இருக்குது. கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரீயாக ட்ரைனிங் கோர்சஸ் எல்லாமே வாங்கிக்கலாம் நம்ம வெப்சைட்டில் இருக்கிறது. அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா 200 rupees அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜ். ஏஎம்சி பார்த்திங்கன்னா இயர்லி 300 rupees ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் மினிமம் அக்கௌண்ட் பேலன்ஸ் பண்ணுறாங்களா, அது மாதிரி இதில் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒவ்வொரு ஸ்டாக்கோட ஏபிஐ எல்லாம் கொடுத்து உங்களுக்கு இது பண்ணுறக்கு அந்த இது இருக்கும். ஸோ அதோட இதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னா எப்படி உங்களுக்கு அவங்க யூஐ கொடுப்பாங்க, ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இதுதான் டிமேட் அக்கௌண்ட்டோட லாகின். நீங்கள் லாகின் பண்ணோன்னா உங்களுக்கு தனி ஐடி இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாக்கையும் நம்ம சர்ச் பண்ணி வச்சுக்கலாம். இங்கெல்லாம் ஃபார்மா செக்டர் ஸ்டாக் சர்ச் பண்ணி வச்சுருக்கேன். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் செக்டர் ஸ்டாக், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐ, இதெல்லாம் லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக ஏதாவது ஸ்டாக் ஆட் பண்ணணும், இப்போ விப்ரோ அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் ஆட் பண்ணால் டைப் பண்ணிங்கன்னா விப்ரோ வரும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட சார்ட்டோட ப்ரைஸ் என்ன, சார்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட் சார்ட்டில் வச்சுக்கலாம், 3 minutesல வச்சுக்கலாம், 5 minutesல வச்சுக்கலாம், எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக இந்த சார்ட் கொடுக்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா புரோக்கர் அவங்க தான் கொடுப்பாங்க. நம்ம இந்த யூஐ வழியாக நம்ம ஸ்டாக் வாங்கினோன்னா இந்த ஸ்டாக் எங்கே போய் இது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட டிமேட் அக்கௌண்ட் என்எஸ்டிஎல், சிடிஎஸ் ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ புரோக்கர் வழியாக நீங்கள் விற்கணும் இது வந்துட்டு அப்படின்னாலும் ஒரு சீக்ரெட் பின் தருவாங்க உங்களுக்கு சிடிஎஸ்எல்லேருந்து. அந்த பின் போட்டால் தான் நீங்கள் இந்த
யூஐலேருந்து, அதாவது இந்த ஸ்க்ரீன்லேருந்து அந்த ஸ்டாக்கை வந்துட்டு விற்க முடியும். ஸோ உங்களுக்கு டேஷ்போர்ட், ஆர்டர்ஸ், ஹோல்டிங்ஸ், பொசிஷன்ஸ், நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிறது ஹோல்டிங்ஸில் இருக்கும், பொசிஷன், ஆப்ஸு. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இது இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போய் பார்த்துக்கலாம். மை கன்சோல் இருக்கும், நீங்கள் லெட்ஜர், நீங்கள் எந்தெந்த ஸ்டாக் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். டாப்பில் எப்படி ஓப்பன் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப் கார்ட்ஸும் கொடுத்துருக்கேன், மேலே பார்த்துக்குங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறதும் உங்களுக்கு கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ, பபாய்.